ஒரு காலத்தில் சூரியன் தனது அவசர தேவைக்காக பருந்திடம் பணம் கடன் வாங்கியது. பருந்து நடு மத்தியானம் சூரியனிடம், என் கடனை திருப்பிக் கொடு என்று நச்சரித்தது. அதிகாலை, நான் வீட்டில் இருக்கும்போது வந்து வாங்கிச் செல் என்று சூரியன் சொல்லி சமாளித்தது. அத்தனை அதிகாலை நேரத்தில் பருந்து எழுந்து வராது என்ற தைரியம் சூரியனுக்கு. ஆனால் அதற்கு ஒரு விரோதி இருப்பது பிறகுதான் தெரிய வந்தது. சேவல் அதிகாலை பருந்தின் அருகே சென்று கொக்கரக்கோ என்று எழுப்பி, சூரியன் வீட்டுக்குள் செல், உனக்கு காரியம் கைகூடும். பருந்து அதிகாலையில் சூரியன் வீட்டு கதவை தட்டிய போது சூரியன் தூக்க கலக்கத்தில் விழித்து வந்து, யார் அங்கே என்று கத்தியது. நான் தான் பருந்து, கடனை வசூலிக்க வந்திருக்கிறேன் என்றது பருந்து. யார் உன்னை அதிகாலையில் எழுப்பியது என்று கோபத்துடன் கேட்டது சூரியன். எனக்கு சேவல் தான் உதவி செய்து எழுப்பி அனுப்பியது என்றது பருந்து. சூரியனுக்கு சேவல் மேல் ஏக கோபம். என் தூக்கத்தை கெடுத்த அதற்கு தண்டனை பருந்தே. சேவல் பெற்றுத்தரும் குஞ்சுகள் உனக்கு உணவாகட்டும் என்று சபித்துவிட்டு கடனையும் அடைத்தது சூரியன். என்றுமே உதவி செய்தவர்களை காட்டி கொடுத்து விடக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்கிறாங்கன்னா அவங்கள எப்பவுமே காட்டி கொடுக்கக்கூடாது குட்டீஸ். அது அவங்களுக்கே ஆபத்தாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா?